ஸோ இன்னைக்கான வண்டி பற்றி நம்ம பார்க்கலாமா? வள்ளி மோட்டார்ஸ் நம்ம எவ்ரி பைக்ஸை பற்றி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இந்த வீக் இந்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கெட் ரெடியாக நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த பொங்கல் காசுலாம் சேர்த்து வச்சு ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? சரி, இதுக்கப்புறம் பொங்கல் போட்டோம், அதுக்கப்புறம் பைக் எடுக்கலாம், தை வந்தால் வழி பறக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கனவு காண்டுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னமும் சில பேரால் ஒரு பைக் எடுக்கணும், நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பைக் எடுக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே ஆல்டர்னேஷனாக பார்த்தீங்கன்னா புது வண்டி மாடலில் ஒரு ப்ரீ ஓன்டு பைக்ஸ்லாம் நிறையவே லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட டிரைவ் எக்ஸில் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு நம்ம பாண்டிச்சேரியில் எம்ஜி ரோடு, அதாவது முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற ஆஃபீஸ் இருக்கும். இந்த தொகுதியோட எம்எல்ஏயோட ஆஃபீஸ் முத்தியால்பேட்டை தொகுதி அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்மளோட வள்ளி மோட்டார் பெரிய பில்டிங்காகவே இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். வெளியே பேனர்லாம் டிரைவ் எக்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பைக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி இருக்கிறாப்புல. ஸோ ஸ்டார் சிட்டி டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி இங்கே இருக்கிறாப்புல. இது பார்த்தீங்கன்னா பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 52,000க்கு இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா சரியான வண்டிங்க. ஒரு காலத்தில் ஸ்டார் சிட்டினா சக்கப்போடு போட்ட வண்டி இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ 2001 ஸ்பெண்டர் பிளஸ் ஒரு ஓனர் கண்டிஷனு பிளஸ் 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 69,000 கொடுத்துருக்காங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன். டிஎன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே வண்டியை சுற்றி முற்றி பாருங்க, சரியான ஒரு கண்டிஷன் இருக்கிறாப்புல. இங்கே இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கைட்டி மாற்றிட்டு தூக்கி கிடாச்சிட்டு வேற புதுசாகவே ஒரு ப்ராடக்ட் ரெடி போட்டுருவாங்க. சர்வீஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக ரெடி பண்ணுறாங்க சர்வீஸ்லாம் ஸோ எல்லா பொருளுமே புதுசாகவே இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும். பழசுன்றது அந்த வண்டியில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ரீபப்ளிஷ்டு பைக்ஸ் அதனால தான் பேரே வச்சிருக்காங்க. யூஸ்டு பைக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ரீபப்ளிஷ்டு பைக்ஸ்னு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ, ஹீரோட பேஷன் ப்ரோ இருக்கிறாப்புல 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 57,200 இந்த வண்டி கொடுக்குறாங்க. வாங்கண்ணா அது அப்படியே கொஞ்சம் இதை ரவுண்ட் பண்ண முடியுமா, இல்லை எதாவது கம்மி பண்ண முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் வெளியே இருக்கிற பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என் சேனலில் பார்த்துட்டு வாங்க மட்டும் தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நான் அதுக்கு ஓனர்கிட்டே சொல்லிட்டேன், சார் நீங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக அதில் இல்லாத ப்ரைஸோட கம்மி ப்ரைஸ் தான் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பெனிஃபிட்மே இருக்குது. நீங்கள் இதில் எந்த வண்டி சூஸ் பண்ணாலுமே சரி 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் வண்டி எடுத்த நாள்லேருந்து இப்போ இன்றைக்கி எடுக்கிறீங்க, இதுலேருந்து அடுத்த வருஷம் இந்த நாள் வரும் பார்த்தீங்களா, அதில் 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி இதோட ப்ரைஸ் நான் சொன்னது தான் 57,000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க பேஷன் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் இருக்கிறாப்புல. ஸோ ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 2021. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 63,000 விலை. ஸோ 63,000க்கு இதோட ப்ரைஸஸ் இதோட பைக்கை நம்ம கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான வண்டி, தரமான வண்டி. நான் சொல்லலை, சீட் கவர்லாம் பிச்சுட்டு இருக்கும் பொழுது அதாவது டிரைவ் எக்ஸ்னு இவங்களோட சீட் கவரே மாற்றிருக்கிறாங்க. உள்ள எந்தெந்த பார்ட்ஸ்லாம் கொலாபிளாக இருக்குதோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாகவே மாற்றிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டிரைவ் எக்ஸ்ன்ற எங்களோட சீட் கவரே அடுத்தது ரேடியானு ஒன்று இருக்குது. ஸோ ரைடார், ஆமாம் ரேடான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,350 ருபீஸுக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் 3 ஃப்ரீ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டிரைவ் எக்ஸு டிவிஎஸ். ஸோ 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுவும் சொல்ல மறந்துட்டேன். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இங்கே ஜஸ்ட் நீங்கள் 10,000 கொடுத்தே இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். 10,000 வந்தால் போதும், இந்த பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 10,000 கொடுத்து இந்த பைக் எடுத்துக்கலாம். நம்ம 10,000 50,000 வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணலாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகுது. இதில் ஜூபிட்டரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9,000 சம்திங் 9,000 சம்திங் தான் கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்குது. 2023 வண்டி. இன்னும் 1 இயர் கூட ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. 71,000 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. 71,210 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அடுத்த வண்டி அதே தான் ஜூபிட்டரு 1 இயர் வாரண்டி கொடுத்து ஒரு 1 இயர் வாரண்டி ஒரு ஓனர் கண்டிஷன் 2022 77,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,620 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக புக்குன்னே போட்டாங்க. இதுவும் புக்குடு. இதுக்கு என்ன ப்ரைஸ் ஒட்டல நம்ம போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. ப்ரெஷரு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 69,800 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஒய் வண்டி தாங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஒரே ஓனரு. 69,800 ருபீஸ்க்கு இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் போகுது.
இங்கே எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது விஓசின்னு ஒரு பிராண்டு கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதோட டீட்டெயில் என்னன்றதை நீங்கள் லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக 2 பிரதர் பேசுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி எப்படி வாங்க, இங்கே ஒரு சில வண்டியில் அதாவது பார்த்தலாம் நம்ம வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் ஜூபிட்டரு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 67,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க, 66,800 ரூபாய்க்கு. ஸோ வண்டி தரமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறாப்புல. 2022 என்டா இருக்கு, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு, 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு, 88,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 86,800க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் இருக்கிறாப்புல. அவெஞ்சர்ஸ் ஒரே ஒரு ஓனர் தான், 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 87,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க, 87,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடுது. இந்த வண்டி வந்து பிவைக்குள்ள ஓட்ட முடியாதான்னு கேட்டால் அதெல்லாம் ஓட்டலாம். ஜூபிட்டர் கிளாசிக்கு பிவை ரெஜிஸ்ட்ரேஷனு 2018 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 61,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. தரமாக இருக்கிறா போல ஜூபிட்டர். ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த வண்டியில் தரமான வண்டினே சொல்லலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு, சிபி சைனுங்க. சைனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. டிஸ்க் வண்டி இது வேற. சிபி சைனு 1 இயர் வாரண்டி கொடுத்து 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 66620 அதாவது வந்து 66,620 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஆக்சஸ் ஓகேவா? ஸோ 2 ஜூபிட்டர் என்னென்னு பார்த்தலாமா? இது 2021, இது 2020, இது 2021, 2023 ஒரு வருஷம் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து 62,700 ரூபா, 71,500 ரூபா. ஓகேவா? சம்திங் அந்த இயர்ன்றதா சம்திங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சஸ் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 77,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிரைவெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். மற்றபடி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜூபிட்டரில் வந்து 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 67,800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஓனர் சொல்லி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண சொல்கிறேன். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இதுக்குன்னு ப்ரைஸ் வரல வந்தால் சொல்கிறேன். எக்ஸல் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் எக்ஸல் 100 BS6. இது வந்து பார்த்தீங்கன்னா BS6 தான். வந்து 2022 அது 21. இதோட விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 44,000 ரூபா. ஓகேவா? ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, 21 பார்த்தீங்கன்னா வந்து 44,000 ரூபா. பிவை தான் ரெண்டுமே வந்து. இது டிஎன், இது பிவைங்க. ஹோண்டா சிபி சைன். சிபி சைன் இதோட 3 பார்க்குறோம் நம்ம வந்து. 3ஆவது ஒன்று பார்க்குறோம். 68,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது 4ஆவதா பார்க்குற ஒரு சிபி சைன் வந்து. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்கலாம். இதுக்குன்னு ஒட்டலையா ரேடாருக்கு வந்து. ரேடாரில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க. ரேடாரும் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைடாருமே இருக்கும். ஸோ ரேடானு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 68,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 22 நம்ம அங்கே பார்த்தலாம் அவெஞ்சர்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸு 220 ஸ்ட்ரீட்டு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 87,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ப்ரைஸ் வரல, இதுக்கு இன்னும் வரல, இதுக்கு இன்னும் வரல, இதுக்கு இன்னும் வரல. ஓகே, அப்படியே ராயல் என்ஃபீல்டு ஃபேன்ஸ் அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ ராயல் என்ஃபீல்டு கைஸ் உங்களுக்காக ஒரு சில பைக்ஸ் வந்துருக்குது. ராயல் என்ஃபீல்டு 2019 ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 1,42,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் மீன் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹிமாலயன்ஸு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 1,74,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2020 இன்ஜின் மேலி டயருக்கு எல்லாம் பாருங்களேன் வெறித்தனமாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறதுக்குலாம் இந்த பைக் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக தான் கொடுத்துருக்காங்க. ரக்கட் ஃபேஸ் உள்ள பைக் மாரி. ஏன்னா டயர்ஸோட அந்த இதெல்லாம் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 1,81,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது 2020, இதுவும் 2020. அதனால 71, 74, இது 171 டியூல் சேனலு. ஸோ 1,71,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியை வந்து ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் உங்களுக்கு 10 ராயல் என்ஃபீல்டு பைக் இங்கே மட்டுமே இருக்குது. ஓகேவா? அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து எம்டி ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 1,36,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில். வேண்டாம், இங்கே இது எல்லாமே வந்து சர்வீஸ்க்காக வந்த பைக். இதுவும் சர்வீஸ். இதுக்கு ப்ரைஸ் வரல. ப்ரைஸ் வந்து எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். 2019 பேஷன் ப்ரோ ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 52,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ 2022 ப்ரோ மேக்ஸ் டிஸ்க்கு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 69,600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. 2021 சிபி சைனு 74,000 ரூபாய்க்கு இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெண்ட்ரு BS3. ஸோ BS ஆமாம் ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து 2023 ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 69,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க.
சீரியஸாக இந்த 2 பைக் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மைலேஜே தரு. இது வந்து ரைடாரு என் ஃப்ரெண்டு இது தான் யூஸ் பண்ண ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் ஃபீல்டுன்றதால இது யூஸ் பண்ணிருக்கிறாப்புல. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டியோட அதிக கிலோமீட்டர் தருது, 65 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். ஸோ கண்டிப்பாக இந்த பைக் ஒரு ஃபேவரபுளான பைக் தான் வந்து. இதுக்குன்னா ப்ரைஸ் வரல வந்தால் சொல்கிறேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேடாரு 75 கிலோமீட்டர் கிட்ட போயினுக்குது. சாரி, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு ரேடாரு 75,000 இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குன்னா ப்ரைஸ் வரல வந்தால் நம்ம அப்டேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக டாமி இருக்குது, டாமியை மட்டும் பார்த்துட முடிச்சிடலாம். சாரி, டாமி இல்லைப்பா, டாமி நான் எதிர்பார்த்தேன் டாமினார் எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு டாமினார் இல்லை. யமகா எஃபிசெட்டு. ஸோ ஒரு வருஷம் 1 இயர் வாரண்டி 24,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இன்கேஸ் இதில் வள்ளி மோட்டார்ஸ்லேருந்து எதாவது பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் பர்சனலாக அது ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியை தவிர்த்து அதுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதனா பைக் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, பை. வள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்லாம் என்னென்ன பண்ணுறீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் செக் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருள் நீங்களே வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் எதாவது தரீங்களா அதுக்காவது? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே, பெனிஃபிட்ஸ். இதில் என்னென்ன இது? லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சிபிலிட்டி, என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்களா சார்ண்ணா? அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே, இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.